ஆண்டவர் கொடுத்திருக்கிற தியானிக்கும்படி தந்திருக்கிற வேத வாக்கியம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதுடைய 7வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். சோதரம் வாசிங்க. இந்த தேகத்தில் குடி இருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களா இராதல் இருக்கிறோம், குடியிராமல் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்க கர்த்தர் கட்டி தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தருகிற ஆசீர்வாதம் அப்படியா தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தைரியப்படுத்துவாரா. ஆகிலும் ஆமீன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது, குறிப்பை கர்த்தர் நமக்கு விளக்கி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படிக்கு கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. ஆண்டவரே, எங்களின் எல்லாம் மாறி நாங்கள் தைரியப்படும்படிக்கு இன்னைக்கு எங்களை தைரியப்படுத்த போறபடி நாமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகல பயங்களை விளக்கும்படி நம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டி அவனமான மகத்துவங்களை காண செய்ய போறபடி நாமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பேசு அடியை கேட்கிறோம். பிள்ளைகளை சிலுவை நிலையில் மறைத்து தருகிறேன். சகல தீங்களுக்கும் சோர்வில் அசதிகளை விலக்கி உடைய வார்த்தைகள் ஆழமாய் வேறுண்ட கிருபை செதல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் பாதக்கென்று பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சற்று 5வது அதிகாரம் அதோடைய 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் ஒன்று வாசியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கிறோம். இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கையில் கடித்தரத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து அவைகளை எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர், நாங்கள் இயேசுவிடத்தில் குடியில்லையா என்கிற கேள்வி வேத வசனத்து மூலமாக உங்களுக்கு வரும் என்று சொன்னால், இங்கே வேத வாக்கியம் பொய்யாய் போகிறதில்ல. அவைகள் சொல்லுகிறதுபடி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இராதபடிக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை என்று சொல்லி அறிந்ததும் அவைகளை அறிந்து கொண்ட பிறப்பாடும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ தைரியமாக இருக்கிறீங்க. என்ன தைரியம்னா, நாங்கள் என்ன கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா. என்னை கர்த்தர் நேசித்து நடத்துவார், என்னை கர்த்தர் தைரியப்படுத்துவார் என்று சொல்லுகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற இந்த விசுவாச அறிக்கை உறுதியாகும்படிக்கு தான் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆமென் சோதனம் வசனத்தை வாசிங்க. 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷில் இதை அழகாக விவரித்து சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் வழிகளில் ஆமென் சோதனம் உங்கள் எமோஷன்ஸ் கொண்டு உங்கள் ஃபீலிங்ஸ் கொண்டு நடக்காமல் ஆமென் சோதனம் கர்த்தர் கொடுக்கிற விசுவாசத்தை கொண்டு ஃபெய்த்தை கொண்டு நடையுங்கள் நடவுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசித்து ஆமென் உணர்ந்து ஆமென் காண்கிறவர்களாய் குறித்து அல்ல, நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் நடவுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவான விசுவாசம் என்று சொன்னால், இதே அப்போஸ்தலர் பவுல் இக்கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அங்கே இந்த 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, பூமிக்குரிய இக்குடரமாகிய
இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டிருக்கிற கைவேலை அல்லாத ஒரு வீடொன்றை கர்த்தர் ஆயத்தமாக்கி நமக்காக வைத்து கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்காக ஒரு கைவேலை இல்லாத ஒரு வீடொன்றை ஆயத்தம் பண்ண அவரால் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். மாத்திரம் ஒரு 3 ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இத்தேகத்தில் இருக்கிற வீடு அழிந்து போனாலும், இத்தேகத்தில் இருக்கிற வாழ்க்கை அழிந்து போனாலும், நமக்கு மறுஜீவனையும் வாழ்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற விசுவாசமும் வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும். ஏன் இந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால், நாம் இத்தேகத்துடைய நெருக்கத்திலிருந்து ஒரு நாள் விடுவிட போகிறோம், கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார் என்கிற தீர்க்கம் ஒரு வழிநிலத்தில் உண்டாயிருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளே பிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை அறிந்து வாசிங்க. அவைகளை விசுவாசத்தை தெரிந்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். தேவனை அறிந்து கொண்டவனால் நாம் ஒரு நாளும் கைவிடப்படுகிறது என அறிந்து ஆமென் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. எதை ஏற்றுக்கொள்கிறோம்? விசுவாச ஜீவிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நான் பாரம் சுமந்து தவிக்கிறேன். நம்மை குறித்து அழகாய் சொல்லப்படுது. இந்த கூடாரத்தில் வாழுகிறேன்னா பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே திருப்பப்படத்தக்கதாக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் இப்ப பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வைய என்ன விரும்பலையே நம்ம? ஹலோ, இந்த உலகத்தில் இருக்கிற பாரம் என்கிற போர்வை என்ன செய்யலையே நம்ம? ஆனா கர்த்தர் அவன் நமக்கு ஒரு கைவேலை இல்லாத வீடொன்றை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் நம்மை குடி சேர்ப்பார், இக்கவலை கண்ணீரெல்லாம் மாற்றுவார் என்கிற ஆழமான சிந்தையுடைய விசுவாச ஜீவிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த தேகத்துடைய பாரம் என்று சொல்லப்படுகிற வஸ்திரத்தை களைந்து போட மனம் இல்லாமல், அல்லேலூயா, அல்லேலூயா, அவைகள் என்ன சொல்லுறோம்? ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், அதனால என் பாரத்தை மாற்றுவார் என்று சொல்லுகிற பிரகாரம் விசுவாசத்தில் சிலதை நாம் ஏமாற்றுகிறவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்ல பண்ணா மாயமான விசுவாசம் கொண்டவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் இருக்கு. ஆனா இத்தேகத்துடைய பாரம் என்று சொல்லப்படுகிற வஸ்திரத்தை களைந்து போட மனம் இல்லாமல் நாம சொல்லுவோம், ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், என்னை விடுவிப்பார், என்னை தப்பிப்பார் என்று சொல்லுகிற பிரகாரம் அங்கே சொல்ல மரணமானது ஜீவனாலே விரும்பப்படுகிறத்தக்கதாக போர்வை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. பாரத்தை களைந்து விட விருப்பம் இல்லை, அந்த பாரம் என்கிற வஸ்திரத்தை களைந்து போட விருப்பம். ஆனா ஆமென், கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார், விசுவாசிக்கிறோம், நம்பிக்கைப்படுகிறோம் என்கிற ஆமென் சோத்திர வஸ்திரத்தை தரித்து கொள்ள ஆசைப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முன்பு கர்த்தர் ஒரு உபதேசம் தந்தார். புதிய வஸ்திரம், பழைய வஸ்திரம். பழைய வஸ்திரத்தை விட மனசில்லை, ஆனால் புதிய வஸ்திரமோ
வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வஸ்திரத்தையும் என்ன செய்யலை, களைந்து போடக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் புதிய வஸ்திரமும் போடணும். அல்லேலூயா. உலகத்தின் பாரத்தை கவிழ்த்து விட, அதாவது ஆமே சோத்திர கலத்தி போட, அந்த வஸ்திரத்தை நம்மை விட்டு மாற்றி போட மனம் இல்லை. ஆனால் இந்த பாரத்தின் ஊடாய் ஆமென் சோதனை கர்த்தருடைய ஆமென் மகத்துவம் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் அந்த விசுவாச போர்வை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம பைத்தியக்காரனாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது, ஒரு பழைய சட்டைக்கு மேலே புதிய சட்டையை போட்டால் என்ன சொல்லுவாங்க? ஹலோ, என்ன சொல்லுவாங்க? லூசு பையன், லூசுனா சொல்லுவாங்க இல்லையோ? பைத்தியம்னு சொல்லுவாங்க, லூசுன்னு சொல்லுவாங்களா? லூசுன்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லையோ, சொல்ல மாட்டாங்களோ? என்னென்னு சொல்லுவாங்க? ஒரு பழைய வஸ்திரத்துக்கு மேலே, இல்லை பழைய சட்டை, ஸ்திரீகள் சொல்ல போனால் பழைய சுடி, அதுக்கு மேலே புதிய சுடி போட்டா உங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஹலோ, என்ன சொல்லுவாங்க? சொல்ல மாட்டியாலோ, சொல்ல மாட்டியாலோ? இது சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்லுவாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். சொல்ல மாட்டியாலோ? உங்களை அப்படி தான் கூப்பிடணுமா? அப்படி தான் கூப்பிடணுமா? சகோதரன், அல்லேலூயா. பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சகோதரர் சொல்லுங்க, பழைய சட்டைக்கு மேலே வேலை இடத்துல நடக்கும் இல்லையா, வேலை முடிஞ்சிருக்காது, யாராவது கூப்பிட்டா அந்த அந்த போட்டிருக்க துணிக்க விசர்ப்பு துணிக்க மேலே ஒரு சட்டையை போட்டு போய்க்கும். அல்லேலூயா. அப்படி யாராவது போகிறது உண்டா? ஹலோ, ஹலோ, பாருங்கள், அவ்வளோ கத்திர அழகாக நிலை போட்டுக்கிறேன். எப்படி இந்த வாழைக்கரை இதெல்லாம் போட்டிருக்கோம், எப்படி டிஷர்ட் பனியன் போல் போட்டிருப்பாங்க, கரை போடுறோம். யாராவது கூப்பிட்டா அந்த இடத்துல என்ன செய்வாங்க? சட்டை எடுத்து போட்டு பைத்தியக்காரங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் வேலை செய்ய போவாங்க. அப்போ அந்த சட்டை என்ன செய்வாங்க? அதில் விசர்ப்பே படாது, என் நாத்தமே படாது. வேலை முடிச்சு என்ன செய்வாங்க? குளிச்சுட்டு மீண்டும் பாருங்க, எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பாரத்தை விட்டு களைய தெரியாமல், அல்லேலூயா. யாராவது ஒன்று சொன்னால், பாஸ்டர் ஏதாவது சொன்னால், ஆமாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், ஆமாம் வேத வசனம் வாசிக்கணும், விசுவாசிக்கணும், ஆமாம் பாஸ்டர் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஞாபகம் சொன்னார். எப்படி போட்டிருக்கிற பாரத்தை களைந்து போட தெரியாமல், அது நாத்தம் பிடித்ததான் மீண்டும் போட்டு, சபையை விட்டு பாஸ்டரை விட்டு கடந்து போனதும் மீண்டும் கலந்து போட்டு அதே பாரத்தை சும்மாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் என்னைக்காவது கழுவப்படும்போ ஆமே சோத்திரம் மீண்டும் இந்த நாத்தம் பிடிச்சதை எடுத்து போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சொல்லும் பாஸ்டர்களை பயங்கர விசுவாசமாக்கும், நம்பிக்கையாகும், கர்த்தர் வழி நடத்துவார். பாருங்க, அவர் இம்மட்டும் கைவிடலை, எல்லாம் ஓகே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உலகத்தின் பாரத்தை கலத்தி போடாத வரைக்கும் இந்த விசுவாச வஸ்திரம் உனக்கு உண்டாயிருக்காது. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்துடைய வஸ்திரத்தை மாத்திரம் நீங்கள் தரிக்கிறவர்களா இருக்கணும். உலகத்தின் பாரத்துடைய வஸ்திரத்தை நீங்கள் களைந்து போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாரத்துடைய வஸ்திரமாயிருக்கிற வஸ்திரத்தை போட்டு, உலக பாரத்தையும் போட்டு ஆமென் விசுவாசத்தையும் போடுகிறதுனால தான் இன்னும் நம்ம எமோஷனோட கலந்து போயிட்டு இருக்கிறோம். எப்படி ஃபீலிங்ஸோட. அதாவது வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, உங்களுக்கு எடுத்துக்காட்டாயினா ஆமென் சோதனம் ஆபிரகாம், யாக்கோபு, யோபு எல்லாம் உங்களுக்கு முன் வைக்கிறேன். எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆபிரகாமையும் யோபுவையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஜீவித பாதையில் ஆமென் தன் உலக பாரத்தை எல்லாம் கவிழ்த்து போட்டு ஆமென் ஆண்டவர் சொன்ன பாதைகளை விசுவாசத்தோட கடந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதில் பிரதானமாக இருக்கிற ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் கேட்டார், நீ ஈசாக்கு எனக்கு பலியா தாழ்னு சொல்லும்போ தன் பாரத்தை எல்லாம் கலைந்து வாக்குத்தத்தம் பண்ணினது ஆமை சோதனம் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது. அங்கே யாக்கோபுடைய சந்ததிக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்தவனாக அவன் உலகத்தின் பாரத்தை கலந்து போட்டு விசுவாசத்துடைய மலையின் மேலே ஏறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அங்க அந்த மகனாக முழுமையாக கர்த்தர் ஆபிரகாம் கையில் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே ஒரு எமோஷன் அங்கே உண்டாகலை. ஏன்னு சொன்னால் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது பேதுரு மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29-31 வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருடைய காரியத்தை சுட்டி காமிச்சு மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் அவைகளை ரெண்டாவது உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதல்ல மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பாரத்தை நாம் போட்டிருக்கிறதுனால வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தை கொண்டிருக்கும் பொழுது நாம் சில காரியங்களை உள்ள சேர்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரியம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுற போல ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் என்ன செய்கிறோம், விசுவாசத்தை கூட கனெக்ட் பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சந்தோஷமாக இருந்தால் விசுவாசம் உண்டு, துக்கமாக இருந்தால் விசுவாசம் உண்டு, சோர்வாக இருந்தால் விசுவாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3 இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சந்தோஷமாக இருந்தால் என்ன உண்டு, சோர்வு இருந்தால் என்ன உண்டு, பலவீனம் உண்டா என்ன உண்டு. இது 3 இல்லைன்னா என்ன இல்லை. எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ கேவலமாக கர்த்தருடைய விசுவாசத்தை நம்ம கோர்த்து பார்த்துருக்கோம் பாருங்கள். வேதவசனம் சொல்லுங்க, நீங்கள் கேட்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, விசுவாசத்தை கேட்கும் பொழுது அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்கிற தீர்மானத்தோடு நீங்கள் அவைகளை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எமோஷன்ஸ் நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஒரு காரியம் சந்தோஷமாக இருந்தால் விசுவாசம் பெருகுது. சில சோர்வுகள் வந்தால் விசுவாச அறிக்கை வருது. சில பலவீனங்களை வந்தால் விசுவாச அறிக்கை வருது. 3 இல்லைன்னா இயேசுவும் இல்லை, விசுவாசம் இல்லை, குப்பையில் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை நீங்கள் களைந்து போட வேணும். ஏன்னா விசுவாசத்துக்கும் ஃபீலிங்ஸும் காண்கிறவைகளுக்கும் விசுவாசத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கிறவேன்னு சொன்னால் சந்தோஷம், துக்கம், மனமகிழ்ச்சி, இப்படிப்பட்ட இன்னல் நெருக்கங்கள் இதெல்லாம் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது போல சோத்திரம் அங்கே குறிப்பிட்டு வேதவசனத்தில் அப்போஸ்தலர் பவுலுடைய இந்த கொரிந்து புத்தகத்தில் குறிப்பிடுகிறது போல கர்த்தருடைய வாக்குகள் தான் கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம். அல்லேலூயா. இன்னும் இங்கிலீஷில் தெளிவாக சொல்ல போனால் காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை மாத்திரம்தான் விசுவாசமே தவிர நீங்கள் நினைக்கிற சந்தோஷம், துக்கம் மாறுதல், கவலை மாறுதல் இதெல்லாம் விசுவாசம் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் எமோஷன்ஸ்களையும் உங்களுடைய சோதனை உணர்வுகளையும் கர்த்தருடைய விசுவாசத்தில் சேர்த்துறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பாரத்தையும் விசுவாசத்தையும் சேர்த்துறாதீங்க. அல்லேலூயா. விசுவாசமானது தேவனுடைய வாக்குகளாக இருக்கிறது. அவைகள் எந்த சூழ்நிலையிலும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுது, உயர்வானாலும் தாழ்வானாலும் வருங்காரியமானாலும் நிகழ்காரியமானாலும். அல்லேலூயா. வாசிங்க, அபண்ணமான காரியத்தை வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 10:7. அல்லது ஏறி வர பண்ணும்படிக்கு பாதாளத்தில், ரோமர் 10:7 தானா? வாசிங்க. பாதாளத்தில் இறங்குறவன் யார் என்று உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று
முந்தின வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:7. ரோமர் 10:7. 10:7 மட்டும் வாசிங்க. அல்லது ஏறி வர பண்ணும்படி எப்படி என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பா என்று சொல்லுகிறது மண்டி. அல்லேலூயா. அங்கே எக்ஸெட்ரா நம்ம சொல்லலாம். எக்ஸெட்ரா எப்படி? ஐயோ இயேசு மரித்தார், இனி இயேசுவை பாதாளத்தில் யார் எழுப்புவா கேட்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொன்னேன், உன் ஃபீலிங்ஸ் உன் எமோஷன்ஸை விசுவாசத்தை சேர்க்காத. ஐயோ நான் இப்படி துவண்டு போயிருக்கிறேன், இனி என்னை எழுப்ப யார் சேர்க்காத விசுவாசத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இன்னல் நேரத்தில் ஆபேல் சோத்திரம், ஒரு நெருக்க நேரத்தில் அவன் சொல்லுகிற பிரகாரம் ஐயோ எல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்லாத. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வாக்குகளை அறிக்கை பண்ணுவது. அல்லேலூயா. 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 இந்த சந்தோஷம், இந்த குறைகள் நிறைவுகள் எல்லாம் மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசத்தை உன்னுடைய எமோஷன்ஸ் கொண்டு நீ கலப்பேன்னு சொன்னா அவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். விசுவாசம் நிலையாய் நிற்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணி துக்கம் சந்தோஷம் இவனமான காரியத்தில் இரு, இல்லைன்னா கர்த்தருடைய விசுவாசத்தில் உறுதியாயிரு. அல்லேலூயா. 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 நீ கர்த்தருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது வேதவசனம் அதிகமாய் திட்டமாய் சொல்லுகிற பிரகாரம் அங்கே பார்க்கும் பொழுது உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிகழ்காரியமானாலும் எந்த வரும் காரியமானாலும் அல்லேலூயா யார் எப்படி என்று சொல்லுகிற காரியமானாலும் எதுவாக இருந்தாலும் உன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. 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 அப்ப விசுவாசம் என்பது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத ஒன்று. நீ அதை எமோஷன்ஸ் கூட உலகத்தின் பாரத்தோட சேர்ப்பேனா விசுவாசம் என்கிற காரியத்தை கொடுத்து நீ விலகி போயிட்டே இருப்ப. எப்படி பாச விலகி போவேன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் தப்பிப்பார் என்று சொல்லி சொல்லி நீ காத்திருந்து 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 ஒருக்க சொல் அடுத்து சொல்லுவேன் இயேசு நான் மறந்துட்டார், என்னை விட்டுட்டார், என்னை விலகிட்டார் இப்படின்னு சொல்லி இயேசு விட்டு விலகி போயிடுற. சேர்த்துறாத. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் பாரத்தை கூட விசுவாச போர்வையை சேர்க்காது. அல்லேலூயா. 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 தேவனுடைய சோத்திரம் விசுவாசம் விருதாவாய் சொல்லுகிற வார்த்தைகளாய் வருகிறதில்ல. அல்லேலூயா. 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 நம்ம சும்மா சொல்லுவோம், பழக்க தோஷம் சொல்லுவோம். ஒரு நெருக்க நேரத்தில் யாராவது கேட்டால் ஏசப்பா என்ன பார்த்துப்பார், ஏசப்பா நடத்துவார், ஏசப்பா எல்லாம் அப்படி சொல்லுவோம். அது வெறும் பேச்சாய் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்பது வாக்குகளாய் வெளியே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கேட்டால் சொல்லணும், பிரதர் இல்லை சகோதர சகோதரி எனக்கு துன்பம் இருக்குது, வேதனை இருக்குது, ஆனால் சொல்லணும் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அந்த சொல்லுகிற பிரகாரத்தில் சொல்லுகிற விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற விசுவாசமே தவிர சும்மா கர்த்தரை பார்த்து நடத்துவார் இது அல்ல. அல்லேலூயா. இது நீ உலகத்தின் பாரத்துக்கு கூட விசுவாசத்தை சோத்திரம் சேர்த்து அணைந்து கொள்ளும் பொழுதுதான் நீ சொல்ல உள்ளத்துக்குள்ளே ஒன்றும் இருக்காது. எப்படி உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்காது? விசுவாசம் இருக்க, நம்பிக்கை. ஆனால் சொல்ல ஏசப்பா எல்லாம் மாற்றுவார், எல்லாம் நடத்துவார். அல்லேலூயா. 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 உன் ஃபீலிங்ஸ், உன் எமோஷன், உன் உலக பாரத்தை விசுவாசத்தை கூட சேர்க்காத தேவ பிள்ளையே. அல்லேலூயா. விசுவாசம் என்பது கிறிஸ்துவை விட்டு உன்னை ஒரு காலம் பிரிக்காது. அல்லேலூயா. அது தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக பாரமாக இருக்கிற, உலக காரமாக இருக்கிற, காரியமாக இருக்கிற சந்தோஷம், சோத்திரம், இக்கட்டு, நெருக்கம் இவைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. 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 ஒரு பாடல்ல காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. அல்லேலூயா.
என்னதான் சூழ்நிலை மாறி போனாலும் விசுவாசம் என்கிற காரியம் மாத்திரம் உறுதியாக இருந்தால் அவைகள் பனியை போல உருகி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவைகள் ஒன்றை சேதப்படுத்துகிறதில்லை. கரங்களை வேத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். ரோமர் சோதனம் 8வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. 38, 39 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8, 38, 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் ஆமென், நிகழ்காரியம் ஆனாலும் அதிகாரமானாலும் வல்லமைகள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுகிறதான விசுவாசமே தவிர நீ நினைக்கிறது மாதிரி உலக ஆமென் பாரத்தில் இருக்கிற விசுவாசம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சததவியத்தை அல்லேலூயா. இப்போ சற்று திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒன்று வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போயே ஆகணும், கத்திடத்தில் குடியேறணும் அதிகமாக விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். உலக பாரத்தோடு சேராத விசுவாசம் உனக்கு உண்டாயிருக்குமானால் தைரியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தைரியம் உண்டாயிருந்தால் நாம் சொல்லுவோம், ஒரு நாளைக்கு கவலை எல்லாம் கண்ணீரெல்லாம் மாறிடும். என் கவலை துக்கம் எல்லாத்தையும் கர்த்தர் துடைப்பார், நான் அவரோடு சேர்ந்து வாழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருந்தால் எத்திர பாக்கியமே, இயேசுவினால் ஜீவிப்பது எத்திர பாக்கியமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு சேர்வதும் அவரோடு நடப்பதும் அவரோடு இருப்பதும் அவரோடு உட்கார்ந்திருக்கிற ஒரு ஜீவிதத்தை பெரும்படிக்கு தைரியத்தை உண்டாக்குகிற விசுவாசம் இடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கமாய் வேதவசனம் சொல்லுகிற விசுவாசம் உண்டாயிருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் பிரிந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாறி போகிற விசுவாசம் உங்களோட இருக்குமானால் இன்னும் உலக பாரத்தையினுடைய போர்வை போர்க்கிற தேவ பிள்ளையே, அவ்வுலக பாரத்தை களைந்து போட ஒரு கடைசி வசனத்தை மட்டும் வாசிட்டு போயிடும். சங்கீதம் 119 அதிகாரம் நம்ம வாசித்திருக்கிற 105வது வசனம் வாசிங்க. 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் இங்கே வசனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை தான் இங்கே வெளிச்சம்னு சொல்லப்படும். ஏன்னா விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினால் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இக்கால்களுக்கு இருக்கிற தீபமாக இருக்கிற விசுவாசம் என்கிற தேவ உடன்படிக்கையின் வசனங்கள் உங்களை நிச்சயமாய் தைரியப்படுத்தி தேகத்தை விட்டு அம்மன் கர்த்தருடைய ஜீவிதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கும்.